Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சோழவந்தான் கருப்பையா நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். மூத்த ஐஏஎஸ் துறை அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ், அதே போல பொதுப்பணித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ், தமிழ்நாடு மின்சார வாரிய சேர்மன் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், தமிழக அரசின் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அதே போல தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன், தமிழக அரசின் வேளாண்மை துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தற்போது முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதே போல தற்காலிக சபாநாயகராக குறிப்பாக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. தற்போது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனும் முதலமைச்சருடன் சந்தித்து முக்கியமான ஆவணத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார். அதே போல மற்ற முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகளும் தற்போது தொடர்ச்சியாக முதலமைச்சர் அனைத்து துறை செயலாளர்களும் தமிழகத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை செயலாளர்களும் தற்போது சந்தித்து வருகிறார்கள். வேளாண்மை துறையைச் சேர்ந்த முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் குமரவேல் பாண்டியன், முருகேஷ் ஐஏஎஸ் உள்ளிட்டோரும் முதலமைச்சருடன் சந்தித்திருக்கிறார்கள். அதே போல சஞ்சீவனா ஐஏஎஸ், இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரும் முதலமைச்சரை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸ், அதே போல தமிழக டிஜிபி ரத்தோர் உள்ளிட்டோரும் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய்க்கு அனைத்து துறை செயலாளர்களும் பொதுத்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள் சந்தித்து இருக்கிறார்கள். அதே போல மூத்த அமைச்சர்களும் தற்போது முதலமைச்சருடன் முதலமைச்சர் அறையில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஐபிஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை குறிப்பாக அடிஷனல் டிஜிபியாக இருக்கக்கூடிய மகேஸ்வர் தயாள் உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் குறிப்பாக முக்கியமான துறைகளில் முக்கியமான அரசு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகள் விரைவில் வரும் என்று தெரிகிறது. அதே போல மின்சார வாரிய சேர்மனிடம் இந்த அரசாணை 200 யூனிட் இலவசம் என்ற அரசாணையை உடனடியாக இன்றையிலிருந்தே அமல்படுத்துமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று முதல் அந்த 200 யூனிட் மின்சாரம் அமலுக்கு வரும் என்றும் இதனால் ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கூடுதலாக செலவு ஆகும் என்றும் தற்போது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நமக்கு தெரிவித்திருந்தார். அதே போல இந்த 200 யூனிட் அடுத்த மாதம் கணக்கெடுக்கும் போது இந்த 200 யூனிட் மின்சாரம் ஒரு குடும்பத்திற்கு மின்சார இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு 200 யூனிட் கழித்துக் கொள்ளப்பட்டு அவர்களுக்கு செலுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த முக்கியமான குறிப்பாக நாளை தற்காலிக சபாநாயகர் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பல முறை எம்எல்ஏக்கள் ஆனவரும் இருக்கிறார்கள், இளையவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்கிறார்கள். நாளை மறுநாள் அசம்பிளி நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு, குறிப்பாக மெஜாரிட்டியை அவர் நிரூபிப்பார். மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு சபாநாயகர் வாக்கெடுப்பு நடத்துவார். டிவிஷன் முறையில் அந்த வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. 118 பேர் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தால் இந்த அரசாங்கம் தொடரும். ஏற்கனவே இவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. 120 பேர் கவர்னருக்கு கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவருமே இன்றைக்கு பதவியேற்பிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த முக்கியமான சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. அதே போல முன்னாள் துணை முதலமைச்சருடைய செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் தற்போது சந்தித்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயலாளர்களாக இருந்த அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தற்போது முதலமைச்சருடன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து பூங்கொடுத்து வருகிறார்கள். அதே போல மங்கத்ராம் சர்மா உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை முடித்துவிட்டு முக்கியமான கோப்புகளில் முதலமைச்சர் தற்போது குறிப்பாக நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். உதயச்சந்திரன் ஐஏஎஸ், தன்னுடன் பணியாற்றக்கூடிய பூஜா குல்கர்னி ஐஏஎஸ், அதே போல நிதித்துறையில் பணியாற்றக்கூடிய ரிஷப் ஐஏஎஸ் உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள், தற்போது ஜெயசீலன் ஐஏஎஸும் தற்போது முதலமைச்சரை சந்திக்க வந்திருக்கிறார். சென்னை கார்பரேஷன்ல ஹெல்த் டிசியாக இருக்கக்கூடிய அவரும் வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலமைச்சரை சந்தித்த வண்ணம் இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ராதாகிருஷ்ணன், நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சியில் பூஜா குல்கர்னி, ராதாகிருஷ்ணன், அதே போல
பிரசாந்த் வடநரே உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளும் குறிப்பாக ஐஏஎஸ் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய செல்வராஜ் ஐஏஎஸ், அதே போல போக்குவரத்து துறை செயலாளராக இருக்கக்கூடிய சடாங் சுரு, அதே போல மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்று குறிப்பாக முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கிறார்கள், வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். ஹவுசிங் துறையை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதே போல கணேஷ் ஐஏஎஸ் உள்ளிட்டோரும் சந்தித்து அனைத்து துறை ஐஏஎஸ் அதிகாரிகளும், அதே போல மக்கள் தொடர்பு துறை அதிகாரிகள் என பலரும் சந்தித்திருக்கிறார்கள். நாளை தற்காலிக சபாநாயகர் அனைத்து 234 எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை செயலாளருடன் முதலமைச்சர் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தொடர்ச்சியாக இங்கே முதலமைச்சர் அறையில் இருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளும் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த வெங்கடேசன், அதே போல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய மற்ற பணியாளர்களும் முதலமைச்சருக்கு நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். ரமேஷ், நம்மளால பார்க்க முடியுது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் முதலமைச்சரை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில அதிகாரிகள் மட்டத்துல மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஒவ்வொரு அரசு அமையும் போதும் இந்த மாற்றம் நிகழ்வது வழக்கம். விஜய் என்ன மாதிரியான திட்டத்தில் இருக்கிறார்? முக்கியமாக நம்ம தலைமைச் செயலகத்தை விசாரிக்கும் போது உயர்கல்வித்துறை செயலாளர் கூடிய சங்கர் ஐஏஎஸ்க்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தற்போது முதலமைச்சருடைய செயலாளர்கள் ஒருவராக வருவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஐஏஎஸ் மீண்டும் மாநில பணிக்கு திரும்புவார் எனவும், அவர் நிதித்துறை செயலாளராக செயல்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது தலைமைச் செயலாளர் கூடிய சாய்குமார் ஐஏஎஸ் உடைய பதவி காலம் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. எனவே அவரே தொடருவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய ரத்தோர் பாத்தீங்கன்னா மத்திய அரசை நியமனம் செய்திருக்கிறது. அதே போல பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே போல பல குறிப்பாக மாநகராட்சியுடைய கமிஷனர்களும் மாற்றப்படுவார்கள் என்ற ஒரு தகவலும் தற்போது இருக்கிறது. தமிழ்நாட்டில் 22 மாநகராட்சிகள் இருக்கின்றன. மாநகராட்சிகளில் கமிஷனர்கள் மாற்றப்படுவார்கள். அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல எஸ்பிக்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு தெரிகின்றன. அதே போல இளம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பல முக்கியமான பொறுப்புகள் ஏனென்று சொன்னால் இந்த அரசே இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்று சொல்லப்படுகிறது. எனவே இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் பலருக்கும் முக்கியமான துறைகளில் முக்கியமான பொறுப்பு கொடுப்பதற்கு முதலமைச்சர் ஆலோசனை செய்து வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. சரி, இளம் ஐஏஎஸ் இளம் அதிகாரிகளுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.